விஜய் நீ எதுக்குறேன்னா ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே நீ கடுமையாக இந்த கொள்கை நிலைப்பாட்டில் தான் நான் எதுக்குறேன், இப்படி தான் எதிர்க்கிறேன் அப்படி பேசணும். அதை விட்டு ரசிகர் கூட்டம், சரி நீ எந்த இடத்துல வந்த, நீ ஒரு சினிமாலேருந்து தான் வந்த, உன்னோட கூட்டமாக இருக்கிறவங்களாம் யாராக இருக்காங்க, நீ அடிமட்டத்தில் நாம் தமிழரில் சீமானை தவிர எத்தனை பேரை தெரியும் கட்சியில்? காளையம்மன் வந்து கட்சியை விட்டு வெளியேறினாங்க. வெளியேறும் போது என்னன்னு வெளியேறினாங்க? நான் பிசுறு தொசுறுலாம் வந்து தான் கட்சியை வந்து நடத்துது. ஏன்னா சீமானை பொறுத்தவரையும் ஜிவி பிரகாஷ்குமார் வந்து கட்சியில் நாம் தமிழர் சேரும் போது எங்கே தன்னோட பாப்புலர் ஆயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் சேர விடாமல் தடுத்தாராம். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இவர் வந்து பயங்கர பீக்கா தமிழர் அப்படி இப்படிலாம் ஆதிக்கூடிலாம் பேசுகிறாரு. அப்போ சினிமா பிரபலங்கள் அமீரா இருக்கட்டும், வெற்றிமாறனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாங்க. தன்னை விட எங்கே பிரபலம் ஆயிடுவாங்க அப்படின்றதுக்காக இயல்பாகவே தன்னை மறைமுகமாக அவங்கள வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி காளையம்மா வந்து தன்னை விட எங்கே வளர்ந்துருவாங்களோ அப்படின்றதுக்காக கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்பட்டாங்க. அவங்கள ஒரு காலகட்டங்களில் கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க. அதே சமயம் மாவட்ட செயலர்கள் எந்த இடத்துலையும் தன்னை மீறி யாரும் ஒரு பேஸ் வேலையோ வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக சீமான் இன்ன வரையில் திட்டமிட்ட ஒர்க் பண்ணுறாரு. அப்போது சீமானை பொறுத்தவரையும் இவர் சர்வாதிகாரன்றாரு, அதுன்றது. சர்வாதிகாரம்னு என்ன? கட்சியில் நான் எடுப்பது தான் முடிவு, யார் பேசவும் கூடாது, யார் தலையிடவும் கூடாது, மீதியெல்லாம் நான் சொல்கிறத நீங்கள் அடிபணிச்சு நடக்கும்ன்றது தானே சர்வாதிகாரம். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க?